வாலிப புள்ளியா இருக்கும் போது வந்து அவர் கழுகுவாப்பல பிரபுதவாமே போட்டு நிற்பார். அப்பெல்லாம் பேண்ட்டு சட்டெல்லாம் போட்டுன்னு லைனா கம்புலாம் குத்தின்னு கருப்பா இருக்கிற கலையா இருக்கிற அழகா இருக்கிற தங்கம் பாஸ் வீட்டுக்குள்ள ராயபுரம் சிங்கம். சரி, நீங்க ஒரு ஹாப்பி பர்த்டே வினோத் நான் சொல்லிட்டேன் சொல்றேங்க, எனக்கு சத்தமா சொல்லுங்க. சரிப்பா, அண்ணா வந்து கொஞ்சம் அப்படியே விளையாடுனாரு ஜாலியா. என்ன சொல்ல வெட்டுறா போல அந்த டீம் சொல்ல வேண்டியதா, நாங்க எல்லாருமே சொல்ல வேண்டியதா விஜய் சேதுபதி சார் சொன்னாரு. போவோம் ஒன்னும் வரல அப்படியே. ஆமா ஒன்னும் சரியா வரல மாப்பிள்ள யாருமே அங்க. ஆமா கரெக்டா 9:30 மணி ஆகும். நான் போனேன். நான் போன உடனே என்ன போனா அது யாருக்கு வசனா நம்ம ப்ரோவுக்கு வசம். அசல்ட்டா இந்த சட்டி சோறு சாப்பிட்டாலாம் காணா வந்துடாது. தர்பிசி என்ன அவரு பழம் ஆயிடுவாரு. இருந்தாலும் வினோத் அண்ணா ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்காக தான் நாங்க எல்லாருமே வினோத் அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க. ஆதிரை வந்து நாங்க ரொம்ப எங்க ஒய்ஃப் வந்து சொல்றாங்க அந்த அவங்க வினோத் அண்ணா மேல வந்து காலை தூக்கி இது பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். எல்லாருக்கும் சொல்றேன் உள்ள அதெல்லாம் எல்லாரும் பாப்பாரு. அதாவது 25 வருஷமா எவ்வளவு பேர் பாத்துருப்பாரு, எவ்வளவு மேடை ஏறி இருப்பாரு. நான் அனுபவம் தான் பாடல் எழுதியிருப்பாரு. எல்லா ரவுடில இருந்து பொருட்கள் இருந்து நல்லவங்க இருந்து கெட்டவங்க எல்லாத்தையும் பார்த்தோம். அதனால உள்ள எப்படி கேதர் பண்ணி நடக்கணும்னு அவருக்கு தெரியும். அந்த தர்பிசி வந்து என்ன சொல்லிக்கிறாப்புலன்னா எச்சி சோறு சாப்பிட்டாலே சட்டி சோறு சாப்பிட்டாலே காணா வந்துடும். இல்ல நம்ம கருத்து சொல்லலாம். நானும் ஒரு காணா பாடகர் தான். எப்படி காணா வரும் தெரியல. அவரு தெரியல, குழந்தை மாதிரி இருக்கிறார். பாசமிகு அன்பு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வார்த்தையை அது அவமதிச்சு பேசுனதுக்கு கண்டிப்பா அவரு அது உள்ள அவருக்கு வெளியே தெரித்த தேவையில்ல. நாங்க கானா கலைஞர்களா ரொம்ப பாசம் உள்ளவங்க. அவர் மட்டும் கேட்கல, இந்த உலகத்தில் உள்ள கானா கலைஞர்கள் அனைத்து கானா கலைஞர்கள் கழிச்சா போல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதனா சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? அவர்கிட்ட வெற்றி பெற்று வரணும். அண்ணன் வந்து வெற்றி பெற்று வரணும், அதுதான் ஆசை. இந்த ஃபுல் கிரெடிட்டா வந்து இந்த வீடியோ எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது குப்பத்ராஜா சேனல், அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் ராயபுரம் காண விடுத்தவர்களிடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஒரு பாடல். ஏனோ உன்னை நான் பார்த்தனே, உன்னை பார்த்த அன்று என்னை மறந்தனே, எந்தன் மனம் கதவை திறந்து வைத்தேனே, பெண்ணே உந்தன் மனம் குளிர்ந்த வருகை காணவே.